கூடிய விரைவில் வந்து நம்மளுடைய முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி திருச்செந்தூரில் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் திருச்செந்தூரில் வந்து பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம அதை வந்து கேட்டுட்ருக்கோம், நியூஸ்லலாம் நம்ம வந்து வீடியோக்கள்லையும் பார்த்துட்ருக்கோம். அந்த திருச்செந்தூர் பௌர்ணமியுடைய சிறப்புகளை தாண்டிக்கும் நான் சிறப்பு நிறைய சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, திருச்செந்தூர் பௌர்ணமியில் அங்கே முருகர் பக்தர் நானும் படுத்து எழுந்து வரேன். ஆனால் கிட்டத்தட்ட பல தடவை முயற்சி பண்ணி இது வரைக்கும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் சொல்கிறேன், எத்தனையோ புண்ணியவான்கள் போகிறாங்க, நம்மளுக்கு முருகர் அந்த பாக்கியம் கூட ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ எனக்கு ஒருத்தர் திருச்செந்தூரை பற்றி பேசும்போது சொன்னார், ஐயா திருச்செந்தூரில் இந்த வர முருக பக்தர்கள் குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க, அது சம்மந்தமாக ஒரு காணொலி போடுங்கன்னார். நான் சொன்னேன், நான் கிடையாது, முருகரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட கர்மா அங்கே குப்பையை போடணும், அங்கே கடலை அசுத்தப்படுத்தணும், அதில் ஒரு கர்மா சேர்த்துக்கணும்னு விதி இருக்குமோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம ஆட்கள் வந்து முருகப்பெருமானே காட்சி கொடுத்தாலும், முருகர் வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்தாலும், இவங்க கேட்கறது என்ன கேட்பானா, இன்னும் எப்போ ஹவுஸ் லோன் முடியும், எப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் முடியும், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கேட்பானே தவிர முருகர், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க அப்படியே. ஸோ நான் அதனால திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் முருகரை கேளுங்க, எல்லாமே சரியாயிடும். முருகரை கேளுங்க. முருகரை கேட்கறதுக்கு அந்த பாடல் திருப்புகளை கொடுத்துருக்காரு. என்னால் பிறக்கவும் இறக்கவும் முடியுன்ற பாடலை படிங்க. முருகர் வந்துட்டாருன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ ரீசெண்டாக நேற்று நைட்டு ஒருத்தர் ஒரு மாலை சாத்தினார். அவர் சாத்தும் போது எனக்கு கொடுக்குறேன்னு நினச்சி சாத்திருக்காரு. இன்றைக்கி காலையில் அந்த மாலை தான் எனக்கு கிடச்சிது. அவரும் என்கிட்ட சொல்லலை, நானும் அவர்கிட்ட பேசவே இல்லை. இப்போ காரில் வரும்போது சொன்னார், எப்படி இந்த சக்தினா அந்த முருக சக்தி தான் வேலை செய்யுது.